வணக்கம் இடமலம் நேர்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீட்டை அறவே ஒழிக்கணும் அப்படிங்கிற குரல் முதல்ல அதிகமாக எழுந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் நீட்டில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு டெல்லியில் சிஜேபி மட்டும் இல்லாமல் பல பேர் இணைந்து போராடிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோனம் வங்சக் மட்டும் இல்லாமல் பல பிரபலங்களும் அதில் சேர்ந்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியும் பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு இதை குறித்து பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து 2 வகையான போராட்டம் நடத்தியிருக்காரு. இதற்கு பின்னணியில் நிறைய தகவல்கள் முன்னுக்கு பிறனா முரணா சொல்லிட்டு இருக்காங்க. அதை குறித்து இன்னைக்கு கிஷோர் கே சாமியோட பார்வையில் எடுத்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். பட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ஃபேக்ட்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு பயஸ்ட் இல்லாமல் நிறைய பேருக்கு இது என்ன, ஏன் நடக்குது, யார் நடத்துகிறா, என்னென்னலாம் நடந்துச்சு, இதோட இம்பேக்ட் என்ன, தமிழ்நாட்டில் இதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியவே மாட்டேங்குது. ஸோ இதோட பின்னணியிலேருந்து சொல்லி யார் நீட் அப்படின்ற தேர்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மருத்துவத்துறைக்கு நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது. இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடியது. இதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த இப்போ எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த மாதம் இந்த ஆண்டு மேல இந்த எக்ஸாம் நடக்கவிருந்த சமயத்தில் இந்த பேப்பர் லீக்கான தகவல் வெளியில் வருது. பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்ற தகவல் வெளியில் வந்த உடனே அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு அகாடமி whatever அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி இன்வெஸ்டிகேஷனை கொண்டு வராங்க. தேர்வை ரத்து பண்ணுறாங்க. தேர்வை ரத்து பண்ணிவிட்டு மறுதேர்வு நடத்தப்படும் அப்படின்றத அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு இதை உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. சிபிஐ சில பேரை கைது பண்ணுறாங்க. இப்போ இதில் அரசியல்வாதிகள் சிக்கியிருக்காங்கன்னா இல்லை, ஏதாவது அதிகாரிகள் சிக்கியிருக்காங்கன்னா இல்லை. சிக்கியிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேப்பரை ரெடி பண்ண கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ண அந்த கமிட்டியில் இருந்த ஒரு நபர், ஒரு டீச்சர். அவருடைய பையனுக்காக இதை லீக் பண்ணுறாரு. அவங்க வீட்டில் டியூஷன் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அகாடமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸ் இப்போது நீட் கோச்சிங் அகாடமிஸ் தான். இவங்களுக்கு இது பெரிய பிஸ்னஸ். சரியா? அப்போ அவங்க இது என்ன ஆகுது, 5 லட்சம் 10 லட்சம்னு இவங்க கொடுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாக்டர் ஒருத்தர், குல்கர்னி ஏதோ ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அவரும் அதை லீக் பண்ணுறாரு. சரியா? இப்போ இவங்க அகாடமிக்கு கொடுக்கணுன்றதுக்காக, அகாடமிக்ஸ்லாம் கொடுக்கணுன்றதுக்காக இவங்க லீக் பண்ணி சொந்த பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது லீக் பண்ணது அப்படின்றது தனி மனித வரம்பு மீறல், அத்துமீறல், குற்றச்செயல். இதற்கு அரசாங்கத்தை பொறுப்பு இருக்க வைக்கலாமா அப்படின்னா, தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் பேப்பரை பாதுகாக்க வேண்டியது அப்படின்றது அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் நான் எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் அமைச்சர் என்ன பண்ணுறாரு, பகிரங்கம் மன்னிப்பு கேட்குறாரு. தர்மேந்திர பிரதான் பகிரங்கம் மன்னிப்பு கேட்குறதோடு இல்லாமல் இதை கண்டிப்பாக இனி நடக்காமல் செய்வதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுதேர்வு நடக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறாங்க. அந்த தேர்வில் 11 லட்சம் பேர் ஜூலை 16 இந்த ரிசல்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். 11,60,60,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 56% என்னமோ அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது இட்ஸ் அ குட் இம்ப்ரூவிங் ரெக்கார்டு. அது நடுவில் இப்போ இன்னொரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகுது அப்படின்றதுனால மொத்தமாக டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிடி அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ இனிமேல் உங்களுக்கு பல பாதுகாப்பு அம்சங்களோட அடங்கிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இப்படி கொண்டு வந்து இது இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2027 இப்படித்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது நடுவில் குற்றச்சாட்டு என்ன எழுதுனா, மாணவர்கள் கிட்டத்தட்ட 21 பேர் அப்படின்ட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இருக்க அந்த கரப்பாம்பூச்சி கட்சி அவங்க சொல்கிறாங்க. பட் ரெக்கார்ட்ஸ் என்ன காமிக்குதுன்னா, ஒரு 10-11 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் பல மாநிலங்களில் அப்படின்ட்டு தகவல் வருது, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஆனால் இது ஒவ்வொரு முறை தேர்வு நடக்கும் பொழுதும் இந்த அசம்பாவிதம் நடக்குது. என்னென்னா, இந்த மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது அப்படின்றது இது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமாக இருந்தாலும் வருது, +2 அதாவது 12th எக்ஸாமாக இருந்தாலும் வருது. சரியா? இது ஒரு தொடர்கதையாக இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் இந்த பியர் ப்ரெஷர், அதாவது மாணவர்கள் மீது போடப்படுகின்ற அந்த அழுத்தம் இருக்குது.
எல்லா சைடுல இந்த வீடு, வீடு எல்லா இன்ஸ்டிடியூஷன், இடத்துலேருந்து வரக்கூடிய சமூகம். அழுத்தங்கள், இந்த அழுத்தங்கள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய சைக்கலாஜிக்கலாக அவங்கள வந்து பலவீனப்படுத்துது அப்படின்றத பார்க்க முடியுது. ரெண்டாவது, எல்லார் வீட்லேயும் எல்லாரும் டாக்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இல்லை எல்லார் வீட்லேயும் எல்லாரும் இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? இதுவும் வந்து அடுத்த ஒரு பரிமாணமாக பார்க்கப்படுது. இந்த ப்ரெஷர், அதாவது ஒரு மாணவனுக்கு ஒரு துறையில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த துறையை தேர்வு செய்யாமல் அவங்க அப்பா அம்மாவுடைய ப்ரெஷர்னாலேயோ, இல்லை சக மாணவர்கள் அதை தேர்வு செய்கிறாங்க அப்படின்ட்டு இவங்களும் போய் விழுறதுனாலையோ, ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்ல குடும்ப சூழலும் இருக்கலாம், பல காரணங்கள் இல்ல கண்டிப்பா செட்டில் ஆயிடலாம். இது ஒரு உன்னதமான தொழில், சமூகத்துல மதிக்கப்படக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கறதுனால டாக்டர் அந்த ப்ரெஷர் இருக்குது. இந்த ப்ரெஷர் வந்து இது ஆக்ட் பண்ணுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாணவர்களுடைய தற்கொலை அப்படின்றது நடக்குது. இது வந்து நீட் தேர்வால் தான் நடக்குது அப்படின்றது வந்து அது அப்பட்டமான அரசியல் காரணத்துக்காக சொல்லப்படுகின்ற ஒரு பரப்புரை, முன்வைக்கப்படுகின்ற பரப்புரை. அதை ஏற்றுக்க முடியாது. சரியா? அப்போது இங்கே நீட்டை யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன் இருக்கணும், ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 8வது ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீட் பரீட்சை வந்து 8வது ஆண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 8th இயர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் பொழுது அதை திருப்பி பேசி பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சு ஒரு 2 தேர்தல் உருட்டியும் ஆச்சு. அதான் 2 தேர்தல் வந்து உருட்டிட்டாங்க அதை வச்சு. சரியா? அதனால் அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. பட் இங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தனிப்பட்ட ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்காக அந்த பேப்பரை லீக் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அந்த டாக்டர் பண்ணதாக இருக்கட்டும், இந்த 13 பேர் இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதனால தான் சிபிஐ கைது பண்ணியிருக்காங்க. இப்போ கைது பண்ணி இவங்க வந்து தியாரில் தான் இருக்காங்க அவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அரசாங்கம் வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி வருது. மிக குறுகிய காலத்தில் மறுதேர்வு நடத்தி அந்த மறுதேர்வில் அந்த மாணவர்கள் தேர்ச்சியும் பெற்றுட்டாங்க. ஹெலிகாப்டர்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பேப்பரை பத்திரமா. மறுதேர்வு நடத்தி அதை ஆர்மியை பயன்படுத்தி, ஏர்ஃபோர்ஸை அதை பயன்படுத்தி அவங்க கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க போய் அங்கே உட்காந்து போராட்டம் நடத்துறது என்னென்னா, இந்த கல்வியில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும், கல்வித்துறையில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணுன்ட்டு. இது இன்றைக்கி இல்லை, இதை பல ஆண்டு காலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வரணுன்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்குதல் அப்படின்றது அது வந்து இந்த 12 ஆண்டுகளில் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. ஸோ அந்த கல்வித்துறையில் சீர்திருத்தம் அப்படின்றது அது ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதம். அது தனியாக நம்ம பண்ணணும். இன்றைக்கி வந்து தனி மனிதர்கள் செய்திருக்கின்ற தவறு தார்மீக பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்கிற பொழுதிலும், இல்லை அமைச்சரை நீங்கள் டார்கெட் பண்ணி இந்த அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து ஏற்கும்படி இல்லை. ஏன்னா இதே அமைச்சர் 97 இதே மாதிரி ஒரிசாவில் ஒரு பேப்பர் லீக் ஆனபொழுது ஏபிவிபியில் இருந்தார், அவர் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் எதிர்த்து போராடி அடி வாங்கியிருக்கார். அடி வாங்கி மருத்துவமனையிலலாம் அனுமதிக்கப்பட்டிருக்கார், படுகாயம் அடைந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார். ஸோ இந்த பேப்பர் லீக்குன்றது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் இது நடக்குது. அது மாநில தேர்வுகளையும் இது நடக்குது. அதாவது அப்பயும் நடந்துச்சு, இப்போ டிஜிட்டல் யுகத்திலையும் நடக்குது. சரியா? மாநில இதுலேயும் நடக்குது. இப்போ யாரும் இதை நியாயப்படுத்தலை. ஏன்னா ஒரு தேர்வு நடத்தி ஒரு தேர்வை போய் மாணவர்கள் எழுதி அந்த தேர்வை மீண்டும் மறுதேர்வு அப்படின்னு எழுத வரும்போது அந்த மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆறாங்க. ஏன்னா ஒரு தேர்வு ஏற்கனவே எழுதணும் +2, அதுக்கப்புறம் நீட்னு ஒன்று தனியாக எழுதணும். அந்த நீட்லேயும் மறுதேர்வு அப்படின்னா அது அவங்களுக்கு கூடுதல் மன உளைச்சல் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அட் த சேம் டைம் அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போது அதை மீறி நீ இவரை பதவி நீக்கம் செய், அவரை பதவி நீக்கம் செய், நீ போய் அங்கே கலாட்டா பண்ணுறது, இப்போ போராட்டம் அப்படின்னு இறங்குறது அப்படின்றது ஜனநாயக உரிமை. அதை வந்து நம்ம நீ போராடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது அடிப்படை உரிமை, போராட்டம், டு ப்ரொடெஸ்ட். ஆனால் என்ன மாதிரியான போராட்டம் அப்படின்ற கேள்வி வருது. அங்கே தான் எனக்கு அடுத்த கேள்வி இருக்குது. இல்லை 2 தரப்போட பின்னணி குறித்து சொல்லுங்கள், எப்படி இதில் வந்து ஜாயின் ஆகிறாங்கன்னு. ஒன்று வந்து தனிநபரான சோனம் வாங்சுக், அவர் இந்த போராட்டத்துக்கு எப்படி வராருன்னு சொல்லுங்கள். கூட இந்த சிஜேபி அப்படிங்கிற அமைப்பு எப்படி வந்து சேருது, சோனம் வாங்சுக் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி. சோனம் வாங்சுக் எப்படி வராருன்னா, அவர் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த லடாக் அட்டானமி அது சார்ந்து ஏற்கனவே ஒரு போராட்டம் நடத்தி, அது அங்கே ஒரு போராட்டமாகி 6 பேர் இறந்து போகிறாங்க, அப்பாவிகள் இறந்து போகிறாங்க. சரியா? அவர் இதில் வந்து அவர் இழுக்கிறாங்க இவரை இதுக்குள்ளே ஏன் இழுக்கிறாங்கன்னா, இப்போ அண்ணா சார் எப்படி கெஜ்ரிவால் இழுத்தாரோ அதே மாதிரி இங்கே வந்து இழுக்கிறாங்க. இழுத்து அவரை முன்வைத்து இவங்க போராட்டத்தை கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க.
அவரை முகமா வச்சு இந்த அபிஷேக் திப்கேவா அந்த அபிஜித் யாரு? திப்கே, அபிஜித் அபிஷேக் திப்கே. திப்கே. அந்த அபிஜித் திப்கேலாம் எங்கேருந்து வரான்? யூஎஸ்லேருந்து வரான். அவனுக்கு ஒரு பெரிய நீட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் அவன் குரல் கொடுக்குறான். யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கேன் நான் இதை பேசுறதுக்கு. அதனால் நான் பேசலாம்னா நீயும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம், நீங்களும் பேசலாம், என்ன இல்லைங்க, பேசலாம். அது தனி நபருன்றது ஓகே. இப்போ சிஜேபின்ற ஒரு அமைப்பு உருவாகி வர்றப்போ இதுக்கு பின்னாடி இருந்து ஏதாவது ஒரு புஷ் இருக்கா? எப்படி கண்டிப்பாக சிஜேபி? இருக்கும். நீங்கள் இந்த நான் வந்து ஒரு போராட்டத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த போராட்டம் வன்முறையாக மாறும் பொழுது, திட்டமிட்டு வந்து அரசு அலுவலகங்கள் தாக்கப்படும் பொழுது, திட்டமிட்டு தனியார் நிறுவனங்கள் தாக்கப்படும் பொழுது, அதாவது ஒரு பெட்ரோல் பங்கை போய் சூறையாடுறாங்க, கடைகளை சூறையாடுறாங்க, அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தனியார் வாகனங்கள் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்னும் பொழுது, இது ஏதோ ஒரு நாள் அதாவது போலீஸ் வந்து தாக்கிட்டாங்க அதனால கோவத்தில் நடந்ததா நான் பார்க்கல. 20 நாள் ஆனால் ஒழுங்காக தான் நடந்துச்சு. அதுதான் சொல்கிறேன். அது 20 நாள் நடந்த பொழுது இதை நோக்கி இந்த திட்டமிட்டெல்லாம் கொண்டு போகணும். 20 நாள் நடந்துச்சு. அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இல்லாமல் இருந்துச்சு. பெரிய அளவில் மக்கள் கண்டுக்கல அதை அப்படின்னும் பொழுது இதை கண்டுக்க வைக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு போகணும்ல அதை. அப்படி கொண்டு போகிறதான ஒரு நகர்வாக தான் நான் அதை பார்க்குறேன். பாராளுமன்றத்தை நோக்கி மார்ச் பண்ணாங்க. போனது அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நம்ம ரங்கராஜ் பாண்டே கூட ரொம்ப கரெக்டாக சொன்னார். அதாவது சென்னையில் 2 பகுதிகளில் தான் வந்து நீ போராட்டம் பண்ணலான்னு இடம் ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று வள்ளுவர் கோட்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட, இல்லை சேப்பாக்கம் கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுக்கியிருக்காங்க. இந்த 3 இடமும் 2 இடமும் தான் ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடங்களை தவிர்த்து வேறு இடத்துல போய் போராட்டம் பண்ண முடியுமா? பண்ண அனுமதிப்பாங்களா? தூக்கி உள்ளே தான் போடுவாங்க. ஏன் நீங்கள் சமீபத்தில் நம்ம பார்த்தோமே, கடந்த திமுக ஆட்சியில் நம்ம பார்த்தோம். இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ரிப்பன் பில்டிங்க்கு எதிராக போராட்டம் நடத்திய பொழுது கோர்ட் என்ன சொல்லுச்சு? கோர்ட்டு சொல்கிறது அவர்கள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு கோர்ட் சொல்லுது. அந்த இடத்துலேருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு. இதனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வன்முறையில் இறங்கலை. இவங்கள மாதிரி வன்முறையிலலாம் அவங்க இறங்கலை. அப்படி வன்முறையில் இறங்காத பொழுது கோர்ட் வந்து சொல்லுது ரொம்ப தெளிவாக. அவங்க அந்த இடத்துல நீ வந்து போக்குவரத்துக்கு இது ஏன்னா யாரோ காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு லேடியோ யாரோ வந்து அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு நீங்கள் இடைஞ்சலை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. அந்த மாதிரி தான் இங்கேயும் ஜந்தர் மந்தர்ன்ற பகுதியில் நீங்கள் போராட்டம் நடத்துறது அப்படின்றது யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. பட் எல்லா இடத்துலையும் கனாட் பிளேஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் நீ வந்து வன்முறையில் ஈடுபடுற, போய் தாக்குற, காவலர்களை தாக்குற, காவலர்களுக்கு தாக்குறாங்க, லத்திச்சார்ஜ் பண்ணுறாங்க, அது ஒரு கட்டம். நான் அதையும் வந்து நியாயப்படுத்தலை. அதே மாதிரி காவலர்களும் தாக்கப்பட்டிருக்காங்க. துணை இராணுவம் அழைக்கப்படுது, பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அவங்களும் வந்து தாக்கப்படுறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நடப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ இந்த பிரகாஷ் ராஜ் போன்ற பர்சனாலிட்டிஸ்லாம் போயிட்டு அதில் கலந்துக்கிறது, இவங்களுக்கு இதே தானேங்க வேலை. இவங்க முழு நேரம் இதானே வேலை. இவங்க வேறு என்ன இருப்பு இருக்குது? பிரகாஷ் ராஜ் ஏன் கண்டுப்பான்? வேறு என்ன எதில் கண்டுப்பான்? பெரிய அளவில் இப்போ சினிமாலெலாம் வரது கிடையாது. ஏதோ 1-2 சினிமா நடித்தா பெரிய நாளைக்கு வர ஜனநாயகன் படத்துலலாம் வராரு. இதான் சொல்கிறேங்க. பெரிய லெவலில் பெரிய எல்லா படத்துலையும் வராரா இப்போல்லாம்? இல்லையே. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து இப்போ என்ன அவ்வளோ படத்தில் வராரா? இல்லை. ஏதோ 1-2 படத்தில் அப்படி வருதுன்ற அளவுக்கு தான் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னென்னா இவருக்கெல்லாம் இருப்பு என்ன? வந்து இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தால் உனக்கு வந்து ஒரு இருப்பு அப்படின்றது தான் அவருடைய முழு நேர தொழிலாகவே அவர் வச்சுருக்காரு. அப்படின்ற நிலையில் அங்கே போய் நிற்கிறது. அங்கே போய் நின்று உடனே இப்போ என்னென்னா நீ சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்கிற. என்ன சிஸ்டத்தை மாற்றணும்? எப்படி மாற்றணும்? அதுக்கு என்ன வழிமுறை? கண்ணை மூடிக்கிட்டு மோடி பதவி விலகணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னா அது எப்படி முடியும்? பிரதமருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கின்ற வரை அவர் அமைச்சர் பதவியில் தொடரலாம். அவர் சட்டத்தை மீறி இருந்தால், அவர் சட்டத்தை மீறிட்டார், இல்லை தவறு செஞ்சிட்டார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவர் பதவி விலகணும்னு சொல்கிறதுல நியாயம். இதை செய்திருப்பது யாருன்றதை நான் விளக்கிட்டேன் உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணையும் நடத்திக்கிட்டு இருக்கு, துரிதமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற நிலையில் அவர் பதவி விலகணும் அப்படின்னு இவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. சரி, வேற ஒருத்தர் தர்மேந்திர பிரதான் போயிட்டு தேவேந்திர பிரதான் ஒருத்தர் வராருன்னு நீ இந்த சிஸ்டம் தானே சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு கேட்குறாங்க அவங்க. அதோட நிறுத்தலையே. அவங்க அதுக்கு அடுத்தது என்ன போகிறாங்க? 370 370 அந்த இதை வந்து ஆர்டிக்கிள் வந்து நீ திருப்பி வந்து அமல்படுத்தணும் காஷ்மீரில். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? நீட்டுக்கும் காஷ்மீருக்கும் என்ன சம்மந்தம்? இல்லைங்க, எப்போவுமே ஒரு போராட்டத்தில் ஆரம்பிச்சதுன்னா ஒரு கும்பல் இருக்குன்னா மாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காரணத்துக்காக போராடிட்டு இருக்கப்போ வேற ஏதாவது ஒரு எலமெண்ட் உள்ள நுழைஞ்சிட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்பவுமே வரது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? இதை யோசிச்சு பாருங்களேன். நீ 370
காஷ்மீரில் கொண்டு வரணும் திரும்பி அப்படின்றத நீ எப்படி வந்து நீட்டோட இணைச்சி நீ பேசுவ? அப்புறம் இன்னொருத்தன் வந்து அங்கே பேட்டி கொடுக்குறான், உமர் காலிதை வந்து நீ வந்து அதெல்லாம் விடுதலை செய்யணும் அப்படின்ட்டு. இதுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? பாலஸ்டைன் ஃபிளாக் எடுத்துட்டு வர்றது, இன்னொன்று அந்த பாலஸ்தீன் கொடியை எடுத்துகிட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூ அவங்க வராங்க. அவங்கக்குள்ளே வந்து எங்களுடைய உரிமையெல்லாம் வந்து பேசணும் அப்படின்ட்டு. அவங்களோட உரிமை பேசப்படணும், மதிக்கப்படணும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதற்கான கூட்டம் இது இல்லைல்ல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இவங்க எல்லாரும் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அப்போ உங்களோட குறிக்கோள் என்ன? சரி, இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணுன்றது தான் உங்களோட குறிக்கோளா? வேறு என்ன உங்களுக்கு குறிக்கோளாக இருக்க முடியும்? உன்னுடைய நோக்கம் ஒரு பார்வை ஒரு விஷயத்தை நோக்கி இருக்குன்னா அதை பற்றி மட்டும் நீ பேசினா பரவாயில்ல. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம்னு நடந்தது தமிழ்நாட்டில், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கடைசியில் ஏன் தடம் புரண்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவையில்லாமல் நிறைய கோரிக்கைகள். நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இவன் எப்போ அந்த ஆள் நுழைஞ்சானோ அப்போலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிது. யார்? திருமுருகன் காந்தி நுழைஞ்சேன், அந்த கேங் உள்ளே வந்தோடனே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிது. என்ன சொல்லலாம்? தனித்தமிழ்நாடு, அதை நாங்கள் கோருவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த கடைசி 2 நாள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தமிழ்நாடு கோராமல் நாங்கள் நகர மாட்டோம், போட்டில் அந்த பக்கத்துலேருந்து வருவோம், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தடியடி, போலீஸ் உள்ளே இறங்கி தடியடியில் இறங்க ஆரம்பிச்சது. இங்கேயும் அதே தான். நீ உங்களுடைய வரம்பு மீறி பேசுறது, ஒரு மத கடவுள்களை தப்பாக பேசுறது. குணால் கம்ரானும் தன்னை கூப்பிட்றாங்க, அவன் வந்து ஒரு ஃபேமஸ் இந்த யூடியூபர் மாதிரியான ஒரு செலிபிரிட்டி, அந்த செலிபிரிட்டியை கூப்பிட்றாங்க. அவன் வந்து அங்கே வந்து இந்து மத கடவுள்களை தப்பாக பேசுகிறான். சரி, அதற்கான இடம் அது கிடையாது இல்லை. மாணவர்கள் எல்லா மதத்திலேருந்தும் இருப்பாங்க. நீ மாணவர்கள் நலனுக்காக பேசுகிறேன்னா இதையே மதம் சார்ந்து கொண்டு போகிற. சரி, இந்த சிஜேபிக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக்லி இந்த ஒரு, ஏன்னா இந்த அமைப்பு தான் திருப்பி பேர் அடிபட்டுட்டே இருக்குது. சோனம் வாங்சக் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சிஜேபி தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒரு தலையில்லாத பாம்பு இல்லை இல்லையா? இது வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு டெல்லியில். பஞ்சாபில் மட்டும்தான் இப்போ ஆட்சியில் இருக்கு. ஆமாம். ஸோ கெஜ்ரிவால் மொத்தமாக டெல்லியிலேருந்து காலியே பண்ணிவிட்டு அவர் இதுக்கு பஞ்சாபுக்கு போயிட்டார் அவர். சரியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட இருப்பு போயிடுச்சுன்னு உடனே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேரலாக ஒரு இதை கொண்டு வரணும்னு பொழுது தான் நம்ம தலைமை நீதியரசர் வந்து நீங்கள்லாம் இந்த போராட்டம் பண்ணுறேன் காக்ரோச்னு சொல்கிறார் அப்படின்னு ஒரு சில நபர்கள் வராங்க. அவர் எல்லாரையும் சொல்லலை. போராட்டத்தை வந்து ஒரு தொழிலாகவே மாற்றிக்கொண்டு அதை வைத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அவங்கள தான் அவர் சொல்கிறார். இவர்கள் கரப்பாம்பூச்சிகள் மாதிரி இங்கே எல்லா இடத்துலையும் பரவி இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்கிறார். அதை வைத்து இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேஜ் ஆரம்பிக்கிறாங்க, தடை பண்ணுறாங்க, திருப்பி காக்ரோச் பேக் வருது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இதுக்கு பின்னாடி அதாவது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? ஏன்னா 3வது முறையாக பாஜக ஆட்சியில் வந்து ஸ்திரமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் நேபாளில் நடந்தது அது என்ன ஒரு சாதாரண ஒரு இது பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு டிஸ்கார்ட்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்கார்ட்னு ஒரு சர்வரை வச்சு, இந்த சர்வர் யார் கொடுத்துருப்பாங்க, பேக்கப் யார் கொடுத்துருப்பாங்க? கண்டிப்பாக யூஎஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க. பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா அங்கே இருந்த ஷேக் ஹசீனா வந்து அவங்களுடைய யூஎஸ்க்கும் அவங்களுக்கும் இருந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து மையமாக வைத்து அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் நடந்ததும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய சில சைனாவோடு இருந்த டீலிங்ஸை உடைக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதாக தான் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆட்சி மாற்றம் என்ற பேரில் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், திணிக்கக்கூடிய விஷயங்கள், ரிசைம் சேஞ்ச் கொண்டு வரணும்னு பார்க்குறது, இல்லை ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணும்னு பார்க்குறது. இப்போ உதாரணத்துக்கு யூஎஸ் கவுன்சிலேட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, சர்க்குலர் வந்துருக்கு, 10 நாட்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. என்னென்ன போராட்டம் நடக்க போகுது, எங்கெங்கே நடக்க போகுது, யார் யார் பங்கேற்க போகிறாங்க, இது எல்லாமே அதில் வருது. அவங்களுக்கு தெரியுது, அவங்க இன்டெலிஜென்ஸ்க்கு. அப்போ அது எப்படி அவங்களுக்கு தெரிய வருது? அப்போ நீங்கள் இது போராட்டம் தன்னெழுச்சியாக நடக்கலை, திட்டமிட்டு நடக்குது. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு யாரும் தன்னெழுச்சியாக நடந்தது. நீ திட்டமிட்டு இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு யாரும் சொல்லலை. பட் சிஏக்கு எதிரான போராட்டம்ன்றது பார்த்திங்கன்னா திட்டமிட்டு நடந்தது. அவன் புதிய தலைமுறையில் போடுறான் லிஸ்ட்டு, இந்த இடத்துல செங்கல்பட்டில் இத்தனை மணிக்கு 10 மணிக்கு கூட்டம் போடுறாங்க அப்படின்றான். 9:45 போஸ்டர் ரெடியாக இருக்குது. எப்படி போஸ்டர் ரெடியாக இருக்கும்? ப்ரீ பிளான்டு. அப்போ இட் இஸ் பிளான்டு. அப்போ யார் யார் எங்கே கூடணும் அப்படின்றத புதிய தலைமுறை டிவியில் போடுறோம். இந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்குது, இந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்குது, இந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்குது. எதுக்கு சொல்கிறான்னா இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் போங்க,
இங்கே ஆர்ப்பாட்டங்களுக்கு நீங்கள் போங்க அப்படின்ட்டு. இந்த சிஏஏ ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது பாருங்க. அங்கே சிஏஏக்கு எதிராக பேசினாங்களா அப்படின்னா, எதிராக பேசினதை விட அதிகமாக மோடியை வசைபாடுறத கூட விட்டுருங்க, அதையும் விட கடந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை எதிர்த்து கருத்துக்கள். உதாரணத்துக்கு நம்ம சாட்டை துரைமுருகன் எடுத்துக்கோம். அவர் பேசினார் இங்கே சென்னையில். சாட்டை துரைமுருகன் பேசுகிறார் சிஏ, இப்பவும் இருக்குது, அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அது பேசும்பொழுது இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். ஒரு குறிப்பிட்ட மதத்தோடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அப்படி கொச்சைப்படுத்தி பேசும்பொழுது பின்னால் இந்த இந்த முஸ்லீம்ஸ் நம்மகிட்ட திருப்பி சிரிக்கிறானுங்க. எதுக்கு சிரிக்கணும்? பின்னால் இன்னும் சிரிக்கிற, எதுக்கு சிரிக்கணும் நீ? சரி, எதுக்கு நீ, அதாவது நீ வந்து தைரியமாக நீ பேசணும்னா நீ பேசு. அதை விட்டுவிட்டு அந்த மதத்தை சார்ந்த நபர்களை நிறுத்தி அந்த மதத்தை திட்ட வைக்கிறது அப்படின்றது இது என்ன பண்ணும்? நல்லிணக்கத்தை குலைக்கும். இது வந்து மத நிலைக்கத்தான் குலைக்கும். அப்போ உன்னுடைய எண்ணம் வந்து சிஏஏ அதற்கு எதிராக. ஏன்னா இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? சிஏஏவால் இஸ்லாமியர்கள், இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இது வரைக்கும் யாராவது சொல்ல முடியுதா? இல்லை இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாராவது காமிக்க முடியுதா? இல்லை. ஆனால் இவங்க என்ன பரப்புரை செஞ்சாங்க? அது அமல்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ அமல்படுத்தப்பட்டு விட்டதால் நமக்கெல்லாம் வந்து இங்கே இருக்கவே முடியாது, நம்மளெல்லாம் வெளில அனுப்பிடுவான். குடியுரிமை காலி. எப்போ வந்தது? அது 2019 வந்துச்சு. இன்றைக்கி என்ன, நம்ம 2026 இருக்கோம். இந்த 7 வருஷத்தில் எத்தனை முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்க? எத்தனை பேரோட குடியுரிமை பாதிக்கப்பட்டது? எதுக்கு இந்த பொய்? ஏன் இந்த பொய் பரப்புரை? மக்கள் மத்தியில் ஏன் நீ வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற? இது செய்ய 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 என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி தான்ப்பா இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கலாட்டாவை பண்ணணும், ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், இதுதான் இவங்களோட மைண்ட் செட் அப்படின்ற எண்ணம் ஓட்டம் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். நேற்று அந்த சிஜேபி போராட்டம் நடக்குது, எல்லாத்துக்குமே அங்கே தடியடிலாம் உழுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு வெளில வந்து இந்த பாடகர் அறிவு அப்படிங்கிற வந்து நீட்டை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு, கைது பண்ணுறாங்க. திருப்பி முதல்வர் அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க, கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. திருப்பி ஆதரவு அர்ஜுனா கூப்பிட்டு வந்து அவரை வந்து தட்டி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இது என்ன, இது கண்டிப்பாக இது பார்க்குறது மட்டும் உண்மை இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு ட்ராமா இருக்குன்னு தெரியுது. இது என்னன்னா, இது நான் முழுக்க முழுக்க ட்ராமாவாக தான் நான் பார்க்குறேன். ஏன் ட்ராமாவை பார்க்குறேன்னா, நீ வந்து நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றது உனக்கு இனி தான் தெரிய வந்துச்சா? ஏன் உனக்கு 5 வருஷமாக தெரியலையா? இல்லை, பல பேருக்கு தெரியல. அங்கே நீட்டை வந்து சீர்திருத்தத்துக்கு போராடுறாங்க, இங்கே வந்து நீட்டை ஒழிக்கணும்னு போராடுறாங்க. ஸோ அவங்க சீர்திருத்தம் கூட இல்லை, அவங்க சொல்ல வருது என்னன்னா, பேப்பர் லீக் ஆனது எப்படி அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி. மற்றபடி நீங்கள் நீட்டோடைய சிலபஸை மாற்றணும்னு சொல்லலை, அதெல்லாமே எதுவும் சொல்லலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர் ஏன் லீக் ஆகுது அப்படின்றது தான். யாருமே நீட்டை நிறுத்தணும்னு நாங்கள் சொல்லலை, சரியா? இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க 2021 தேர்தலையே நீட் தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக வச்சு இவர் நம்ம இந்த உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னாக்க வச்சு அதுதான் வந்து எங்கள்கிட்ட சீக்ரெட் ஃபார்முலா இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லி அவர் பரப்புரை பண்ணார். கடைசியில் என்ன ஆச்சு? அந்த தேர்தலில் நீ எங்களுக்கு எதிராக வாக்களித்தீர்கள் என்றால், முக்கியமாக அதிமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் அது நீட்டுக்கு ஆதரவாக வாக்களிப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்றே பரப்புரை செய்யப்பட்டது. அப்போ 41% பேர் அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டான். அப்போ அந்த 41% பேர் நீட்டுக்கு ஆதரவாக இருக்கான்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போவே அது நீர்த்து போயிடுச்சு. அந்த நீட் எதிர்ப்புன்றது நீர்த்து போயிடுச்சு. சும்மா வேணாலும் இவங்க வந்து உருட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது, நீட் வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம், நீட் வேண்டாம்னு சொல்கிறோம். 8 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் என்னத்தை நீ வேண்டான்றது. இல்லை, அப்புறம் எதுக்கு இவர் போயிட்டு கத்துறாரு தலைமை செயலத்துக்கு? அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ நான் 5 ஆண்டுகளாக நீ ஏன் பண்ணாமல் இருந்தேன்? இப்போ என்ன ஒரு சீன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய போட்டி என்னென்னா, இவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள். அப்போ அந்த இடத்துல இவனை கத்த விட்டுட்டு உடனே இவனை கூட்டு போய் இத்தனைக்கு முதலமைச்சர் பார்க்கல. அவனை முதலமைச்சர் பார்த்ததாக இவங்களே செய்தியை கசி விட்டு கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கல. இவரை வந்து அந்த ஆதவர்ஜுனை மீட் பண்ணுது. ஆதவர்ஜுனை பார்த்துட்டு வெளில வந்து அனுப்பி விட்டாப்புல. என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு நாடகம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ காங்கிரஸ் மற்றவங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணுறாங்க, ராகுல் காந்தியை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு போய் போராட்டம் பண்ணுறாங்க. ராகுல் காந்தியை கைது செய்து விட்டார்கள் நீங்கள் போராட்டம் பண்ணும்பொழுது நீ கூட்டணியில் இருக்க உங்கள் கட்சி தானே தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. ஒரு வருஷம் இருக்கிறவனா இருந்தால் நீ வெளில வர வேண்டியதானே அரசாங்கத்தில் கோச்சிக்கிட்டு. ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டணி கட்சி ஆளுங்களே அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறது. அத்வானியை அரெஸ்ட் பண்ணாங்க விபி சிங் கவர்மெண்ட்டில். அத்வானியை அரெஸ்ட் பண்ணப்படுது. இத்தனைக்கும் அவர் கூட்டணி கவர்மெண்ட்லேயே இல்லை. லாலு பிரசாத் அரெஸ்ட் பண்ணுறாரு, சரியா, பீகாரில். அவர் அரெஸ்ட் பண்ண உடனே இந்த ரத யாத்திரை போகும்போது
உடனே பிஜேபி ஆதரவு வாபஸ் வாங்கினாங்க. வெளில வந்துட்டாங்க. விபி சிங் கவர்மெண்ட் கொடுத்த இந்த ஆதரவை வாபஸ் வாங்கினாங்க. சரியா? அந்த மாதிரி நீ யோகியனாக இருந்து, நீ வேணா தைரியசாலிகளாக இருந்து, ரோஷம் இருக்கிறவங்களா இருந்தால் நீ ஆதரவு வாபஸ் கூட வாங்க வேண்டாம், கவர்மெண்ட்லேருந்து ரிசைன் பண்ண வேண்டியதானே. ரொம்ப குழப்பமா இருக்குங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ் போராட்டம் பண்றாங்க. கூட்டணி கட்சி காவல்துறையை வந்து கைது பண்ணுது. வெளில வந்து பார்த்தீங்கன்னா அறிவுன்னு ஒருத்தர் வந்து பண்றாரு. உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து ட்வீட் போடுறாரு. உடனே ஆதவ அர்ஜுனா கூட்டு போயிட்டு வந்து பேசுறாரு. திமுகக்கு இங்க விளையாடுறதுக்கு கேமே இல்ல போல இருக்கே. இல்ல அவங்க வேணும்ட்டே சைலண்டா இருக்காங்க. திமுகவுக்கு என்ன பெரிய இப்ப திருடனுக்கு தேள் கொட்ட நிலைமை தான் திமுகவுக்கு. ஏன்னா இத்தனை நாள் இவங்க என்ன அரசியலை செய்து கொண்டிருந்தார்களோ அதே அரசியலை இவர்களை விட சிறப்பாக விஜய் செய்கிறார். நீ என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. எதிர்த்து பேசினா இவங்களை எதிர்த்து இவங்களே பேசுற மாதிரி இருக்கும். அதனால இவங்க என்ன பண்றாங்க? நாங்கள் நீட் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் நீட்டே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான் நீ கடைசி வரைக்கும். சரியா? இப்போ நீட் எதிர்ப்பு என்ற மனநிலையில் இருந்த மக்கள் யார் பக்கம் போயிட்டாங்க? விஜய் பக்கம் போயிட்டாங்க. சரியா? அப்படின்னும் பொழுது உன் பக்கம் யார் இருக்க போகிறாங்க? யாரும் கிடையாது. அப்போ நீ எதுக்கு உருட்டிக்கிட்டு இருக்க? ராகுல் காந்தி பண்ண தப்பை தான் நீயும் பண்ணுற. ராகுல் காந்தி பண்ண நீ போய் அங்கே போய் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க தகராறு பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது போராட்டம் வன்முறையாக மாறுது, இது தகராறு போயிட்டுருக்கு. அப்படின்னும் பொழுது நீ இப்போ உட்கார்ந்தா என்ன ஆகுது? முழுக்க முழுக்க அரசியலாக தான் அது ஆகுது. சரியா? அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிடுது? நீ ஹைஜாக் பண்ணணும்னு பார்க்குற. ஆனால் நீ சும்மா இருந்தாலே உனக்கு தான் பெனிஃபிட்டு. தேவையில்லாமல் அங்கே போய் நின்றுக்கிட்டு நீ வந்து நானும் ரவுடி தான் போய் அங்கே இறங்கி அசிங்கப்பட்டு போகிற. நீ இதான் நடந்தது நேத்திக்கு. சரியா? நீ அதோடைய பெனிஃபிட்டை நீ அனுபவிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் அண்ணா ஹசாரே போய் உட்காந்தாரு, கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரே சண்டை போட்டாங்க, 2 பேரும் போய் உட்காந்து இது பண்ணாங்க. கெஜ்ரிவால் பெனிஃபிட் பண்ணார். பிகர் பெனிஃபிட் யாருக்கு? கெஜ்ரிவால் தான். பிஜேபிக்கு. ஏன்னா காங்கிரஸ் அரசுக்கு எதிராக நீங்கள் ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு அண்ணா ஹசாரை எடுக்கும் பொழுது அதில் டெல்லி ஏரியாவில் கெஜ்ரிவாலுக்கு பெனிஃபிட்டு, மற்ற இடங்கள்ல நாடளவில் பிஜேபி தூக்கிட்டாங்க. அப்போது அந்த மாதிரி நீ பேசாமல் இருந்தாலே உனக்கு தானே பெனிஃபிட். நீ ஏன் போய் கோதாவில் போய் இறங்குற? உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? உன்னுடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி ராஜஸ்தானில் இதே மாதிரி பேப்பர் லீக் நடந்த பொழுது என்ன சொல்கிறாங்க? இது மாதிரி பேப்பர் லீக் நடக்குதுன்றது ஒரு விஷயமும் எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்குது அப்படின்றாங்க. அவங்களே மேடையில் பேசுகிறாங்க. அப்போ இப்போ மட்டும் நீ ஏன் வேறு மாதிரி பேசுகிற? கரெக்ட். ஸோ இப்போ திமுகவுக்கு இருக்கிற அதே எனக்கு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக, மோடி அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்கள் இருக்கான்னா இருக்குது. சரியா? அதுவும் கல்விக் கொள்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னா ஆமாம் கொண்டு வரணும் அப்படின்றத எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பட் என்னுடைய யூஜிசி விவகாரத்திலே பார்த்தீங்கன்னா கடுமையாக நான் எடுத்திருக்கேன். கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எச்சரித்தோம். ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் ஜென்ரல் கேட்டகரி. சரியா? ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எங்களுடைய நபர்களுக்கு, எங்களுடைய மாணவர்களுக்கு இதில் நிறைய பின்னடைவுகள் இருக்குது. யூஜிசி நீங்கள் கொண்டு வந்த மாற்றங்களே தப்பு அப்படின்றத நாங்கள் எச்சரித்தோம். சரி. அது மட்டும் இல்லாமல் கல்வி கொள்கையிலே நீங்கள் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், நீங்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், நீங்கள் கொண்டு வரல. 12 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் ஆனால் அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர மறுக்கிறீங்க அப்படின்றத நாங்கள் வலியுறுத்தி பேச. அப்போவே நாங்கள் வந்து சொன்ன பொழுது இவங்களுடைய ஐடி விங்கை வச்சுக்கிட்டு, பிஜேபியோட ஐடி விங்கை வச்சுக்கிட்டு எங்களை தாக்கினாங்க. கடைசியில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதை அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு தலைவலியாக வந்து முடிஞ்சிருக்குல்ல. இது நாங்கள் ஆரம்பத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கல்விக் கொள்கையில் நீங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்களை போல ஒரு உள்நோக்கத்தோடு நம்ம சொல்லலை. நம்ம மாணவர்கள் மீது உண்மையிலேயே நலன் வைத்து தான் நம்ம சொன்னோம். அப்போ அந்த மாதிரி மாணவர்கள் மீது உண்மையிலேயே நலன் கொண்டு ஒரு போராட்டம் நடக்கும் என்றால் அந்த போராட்டத்தை உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த போராட்டத்தில் நீ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வருவேன். அப்போ உன்னுடைய நோக்கம் தவறானது. உன்னுடைய நோக்கம் மாணவர் நலன் சார்ந்து கிடையாது. போராடுற மாணவர் சென்னையிலேயே போராடினாங்கன்றீங்களே, ஏதாவது 35 வயசு கம்மியாக இருக்கா? இதுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா அவங்க வந்து உட்காந்து ஒரு கலாட்டாவை பண்ணு, ஏதோ ஒரு பேக்கப்பில் நடக்குது. காங்கிரஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால காங்கிரஸ் தான் இருப்பை காமிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணி இவ்வளோதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது விஜய்க்கு தெரியாமல் கிடையாது. அதனால தான் நீங்கள் ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு, பட்டும் படாமல் ஒரு விஜய் ஒரு அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாரு? நாங்கள் நீட்டுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிறோம், நீட்டை வந்து தேவையில்லை என்றாலும் கூட அதை வந்து இப்போதைக்கு நம்மளால் சட்டப்படி எதுவும் எதிர்கொள்ள முடியாது அப்படின்ற நிலையில் இப்படின்லாம் அது போகுது. ஒரு நீண்ட நெடிய அறிக்கைன்னு வைங்க. ஃப்ராங்க்லி 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. மொத்த இந்தியாவுக்கும் 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க.
சரியா? இதில் எவ்வளோ இருப்பாங்க தமிழ்நாட்டில்? யா 80,000 பேர் இருப்பாங்கன்னு வைப்போம். ம் ஒரு ம் ஒரு ம் ம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். 80,000 பேரோ 1,00,000 பேரோ இருக்காங்கன்னு வைத்தாலும் கூட இவர்கள் மொத்த மாணவர்கள் எவ்வளோ? அப்போ நீங்க இத வேணும்னே இத பெரிய அரசியலா நீங்க கொண்டு போறீங்க. ஏன்னா இதுக்கு பின்னால இருக்கக்கூடியது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ துறையில இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்காங்க பாருங்க. இந்த ஒரு ஒரு மாஃபியா அவங்களுடைய சீட்லாம் பறிக்கப்பட்டு விட்டது. அப்படின்றது அவங்க இந்த 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 கோட்டா, அந்த கோட்டான்னு இவங்க குடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் இப்ப நின்னுடுச்சு அப்படின்றதுனால இவங்க செய்யக்கூடிய இதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபாக்ட் கிராமப்புற மாணவர்கள் அதிகம் பயன்படுறாங்க இதனால, அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒருபடி மேல போய் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்துலேருந்து அதாவது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அப்படின்றவங்களுக்கு அவர் உள் ஒதுக்கீடு அப்படின்ட்டு ஒரு 7% உள் ஒதுக்கீடையும் குடுக்குறாரு. ம் ம் இப்ப இத்தனையும் செஞ்சு இந்த நீட்னால பயன்பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டு தான் போகுது. இன்ஃபாக்ட் இங்க டாக்டர்களுக்கு வேலை இல்ல. அப்படி ஒரு நிலைமை இருக்கு. நிலைமை இருக்குங்க. படிச்சுட்டு டாக்டர்ன்னு உட்காந்துட்டு வேலை இல்ல. ஏன்னா, இங்க நம்மளுடைய அந்த டாக்டர்ஸோட எண்ணிக்கை இருக்கு பாருங்க. நம்முடைய மக்கள் தொகையோட பொருத்தி பார்க்கும்பொழுது அது அதிகமா இருக்காங்க. இருக்கு. மற்ற மாநிலங்களோட நீங்க கம்பேர் பண்ணும்பொழுது. ம் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இப்ப ஸ்பெஷலைஸ் பண்ணாத வழியே அதாவது அதுக்கு மேல ஆமா. ஹையர்ன்னு போய் ஸ்பெஷலைஸ் போகும். பண்ணாம, நீங்க இப்போ வெறும் எம்பிபிஎஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை வேல்யூ. இல்லாம தான் போயிடுச்சு. சரியா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஆல்டுகெதர். பட் நம்மளுடைய பிரதான கேள்வி, உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய நோக்கம் இதுல சரியில்ல அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. சரி. உன்னுடைய செயல்பாடுகள்லயும், உன்னுடைய பேச்சுக்கள்லயும் அது தெரியுதுன்னும் பொழுது, இதை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்ன்றது தான் கேள்வி. ரைட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது நடந்தது, அன்னைக்கு நடந்ததுன்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து, ஒரு முழுமையா யாருமே இதை அலசி ஆராயல. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு A to Z இதை பத்தி வந்து மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக கொண்டு போய் சேர்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். மக்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கோம். அதை உங்க கமெண்ட்ல பதிப்பீங்க. மிக்க நன்றி.